10th NIS economic 10th lesson supply. ஸோ சப்ளைனா என்ன? சப்ளைங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம மார்க்கெட்டில் எவ்வளோ ஒரு ப்ராடக்ட்டு கிடைக்கிது, அந்த ப்ராடக்டை வச்சு தான் அது டிமாண்டில் இருக்கா இல்லை டிமாண்டில் இல்லையா அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ வந்து மேங்கோ சீசன், எங்கே பார்த்தாலும் ரோட்டில் உங்களுக்கு மேங்கோஸ் அதாவது மாம்பழம் விற்பாங்க. ஸோ சப்ளை அதிகமாக இருக்குது, அது தகுந்த மாதிரி தான் விலை வந்து கம்மியாகும். இதே பார்த்தீங்கன்னாக்கா மற்ற சீசனில் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் மேங்கோஸ் எல்லாம் வாங்கும்போது உங்களுக்கு மேங்கோஸ் கிடைக்காது, ஏன்னா அப்போது டிமாண்ட் அதிகமாக இருக்கும், அப்போ விலை அதிகமாகும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சப்ளை. இது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு கமோடிட்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி சப்ளை இருக்குது. ஃபஸ்ட்டு 10.1 மீனிங் ஆஃப் சப்ளை. We should not confuse between availability of commodity in market and supply of that commodity. They are not same. Even if the commodity is available, it does not mean that it has been supplied. The definition of supply is given as follows. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா, இப்போ கமாடிட்டி நமக்கு கிடைக்கல, ஒரு பொருள் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கலனாக்கா அதுக்கு இப்போ அர்த்தம் அதுக்கு அந்த மார்க்கெட்டை வந்து அந்த கமாடிட்டி வந்து சப்ளையே, அந்த ப்ராடக்ட் சப்ளைலே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ இதுதான் இங்கே சொல்ல வராங்க. சப்ளைனா என்ன அப்படின்ட்டு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப முக்கியம். சப்ளை ஆஃப் அ கமாடிட்டி இஸ் த குவான்டிட்டி ஆஃப் த கமாடிட்டி தட் த செல்லர் ஆஃபர்ஸ் ஃபார் த சேல் அட் த கிவன் ப்ரைஸ் அட் த கிவன் டைம். ஒரு கமாடிட்டியை விற்கும்போது அந்த விற்கிறவர் வந்து என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, என்ன டைமில் அதை சப்ளை பண்ணுறாங்களோ அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா சப்ளைன்னு சொல்கிறாங்க. த டெஃபினேஷன் ஆஃப் த சப்ளை இன்க்ளூட்ஸ் த ஃபாலோயிங் 3 ஐட்டம்ஸ். இந்த 3 ஐட்டம்ஸ் வந்து இந்த டெஃபினேஷனில் ஆட் பண்ணணும். என்னென்னா, த குவான்டிட்டி ஆஃப் கமாடிட்டி ஆஃபர்ட் பை சேல் பை அ செல்லர், ஆஃபர்ட் ஃபார் சேல் பை அ செல்லர். ஒரு அந்த பொருள் விற்கிறவர் கடைக்காரர் வந்து என்ன வந்து ப்ரைஸ் விற்கிறாரோ அது ஒரு ஃபேக்டர். அப்புறம் the price of commodity given in the market which the seller is willing to sell that quantity of the commodity. ஸோ அகெயின் விற்கிறவர் என்ன விலைக்கு அதை விற்கணும்னு நினைக்கிறாரோ மார்க்கெட்டில் அந்த ஃபேக்டரை அஃபெக்ட் ஆகுது. அப்போ த டைம் பீரியட் டியூரிங் விச் த செல்லர் இஸ் willing to sell that quantity of the commodity. ஸோ எவ்வளோ நாளுக்கு அந்த கமாடிட்டிக்கு இதுதான் விலை அப்படின்னு செல்லர் வந்து விற்கணும்னு நினைக்கிறாரோ இந்த ஃபேக்டர் தான் சப்ளையில் வந்து எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சப்ளை. Ganga Singh sold 120 liters of milk at the price of 25 liters during the last week from his dairy. ஸோ கங்கா சிங்கிற ஒரு 120 லிட்டரு பால் விற்றுருக்காரு. என்ன ரேட்டுக்குனாக்கா 1 லிட்டர் 25 ரூபாய்க்கு விற்றுருக்காரு போன வாரம். The fruit seller sold 600 kgs of apples during past 15 days at rupees 50 per kg of apple. ஸோ ஒரு ஆப்பிள் விற்கிறவர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா 600 கேஜி விற்றுருக்காரு போன 15 நாளில், 1 கிலோ 50 ரூபான்னு சொல்லிட்டு. A firm called X Limited sold 8 quintals of sugar at the price of 2800 per quintal in one day. இதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுகர் விற்கிற கம்பெனி ஒரே நாளில் 8 குவிண்டால் ஆஃப் சுகர் விற்றுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா 1 குவிண்டால் 2800 ரூபா ரேஞ்சில் விற்றுருக்காரு. The grain merchant sold 300 quintals of rice at the rate of 2300 per quintal in the month of August. ஸோ ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரிசி விற்கிறவர், அரிசி மண்டி விற்கிறவர் 300 குவிண்டால்ஸ் விற்றுருக்காரு ரைஸு. அது பார்த்தீங்கன்னா 2300 1 கிலோவுக்கு விற்றுருக்காரு. Note that the time period may vary. It may be month, a week or 2 weeks and so on. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் டைம் வெரியாது. அது 1 மந்த்தாக இருக்கலாம், 1 வீக்காக இருக்கலாம், 2 வீக்காக இருக்கலாம், அதுக்கு மேலே கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் லாஸ்ட் வீக் அதாவது 7 நாள், செகண்ட் எக்ஸாம்பிளில் 15 நாள் கொடுத்துருக்காங்க, தேர்ட் எக்ஸாம்பிளில் 1 டே ஒரே நாளில் விற்றுருக்காரு, ஃபோர்த் எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா 1 மாதத்தில் விற்றுருக்காரு. ஸோ இதுதான் டைம் லிமிட்னு சொல்கிறாங்க. 10.2 ஸ்டாக் அண்ட் சப்ளை. The total quantity of commodity available with the seller firm at a particular point of time is called stock. On the other hand, supply is that part of stock of commodity that the seller is ready to sell at the some given price during the given time period. So supply is flow. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் கமாடிட்டி, எவ்வளோ கமாடிட்டி வந்து செல்லர்கிட்ட இல்லாட்டி அந்த கம்பெனிக்காரன்ட்ட அவைலபிளாக இருக்கும் ஒரு கமாடிட்டி, பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னாக்கா அது ஸ்டாக்காக வச்சுருக்கானோ அந்த கமாடிட்டியை பொருளை, அது வந்து
சப்ளை ஆகும்போது அந்த கமாடிட்டி வந்து செல்லர் வந்து மார்க்கெட்டில் சப்ளை பண்ணும்போது அதுக்குண்டான ப்ரைஸ் அப்போ அவன் சொல்லுவான் அந்த டைம் ஆஃப் சேல் அப்போ, அதுதான் சப்ளை இன்ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ளை இஸ் மெஷர்ட் அட் த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் whereas supply is measured over a period of time. Take example given above. The grain merchant supplied 300 quintals of the rice at 2300 per quintal in the month of August. Let us say that the merchant procured 820 quintals of the rice in the first day of the August 2011. It was called the stock on 1st August 2011. Here 1st August 2011 is the point of time at which the stock has been measured. ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அரிசி விற்றவர் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 300 குவிண்டால் விற்றுருக்காரு, 2600 ஒரு கேஜிக்கு ஆகஸ்ட் மாதத்தில் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இப்படி எடுத்துக்கலாம் நம்ம. அவர் வந்து 820 குவிண்டால்ஸ் ஆஃப் ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு நாளே வந்து அவர் ப்ரொக்யூர் பண்ணியிருக்காரு ஆகஸ்ட் 2011. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கனாக்கா ஆகஸ்ட் 1 அவர்கிட்ட ஸ்டாக் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் to supply the 300 quintals and the price of 2300 during the August was the flow. Since there are 31 days in August, we term it is a period of time during which the supply has been measured. Over these 31 days, the merchant sold some amount every day, which if added becomes 300 quintals at the end of the month at the given market price of 2300 rupees. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து அவர் அவ்வளோ விற்றுருக்காரு. அடுத்த வர நாளில் கூட 31 days இருக்குது ஆகஸ்ட்டில், அவர் வந்து அடுத்தடுத்த குவிண்டால்ஸை விற்றுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அவர் 300 குவிண்டால்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த மந்தில் இருக்காரு 2600 ரூபாய்க்கு. ஸோ சப்ளை இஸ் த பார்ட் ஆஃப் த ஸ்டாக் ஆஃப் த கமாடிட்டி. ஸோ ஒரு கமாடிட்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் எவ்வளோ இருக்கோ அதுதான் சப்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 10.3 ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இண்டிவிஜுவல் சப்ளை. இப்போ ஒவ்வொரு கமாடிட்டிக்கு சப்ளை எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கெட்டில் எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஆஃப் கமாடிட்டி. ஒரு கமாடிட்டி ப்ரைஸை வச்சு தான் அதோட சப்ளை எஃபெக்ட் ஆகுது. டெக்னாலஜி ஆஃப் ப்ரொடக்ஷன், ஏதாவது டெக்னாலஜியில் ப்ராப்ளம் வந்துச்சுனாக்கா ப்ரொடக்ஷனில் அவங்களுக்கு சப்ளையில் ப்ராப்ளம் வரும். ப்ரைஸ் ஆஃப் இன்புட்ஸ்னால் ரா மெட்டீரியல்ஸ் ப்ரைஸ் அதிகமாச்சுனாக்கா உங்களுக்கு சப்ளையில் ப்ராப்ளம் வரும். ப்ரைஸ் ஆஃப் அதர் ரிலேட்டட் குரூப்ஸ், அதே சப் கூட்ஸும்பாங்க. ஒரு பொருள் உருவாக்குறதுக்கு நிறைய கூட்ஸ் தேவைப்படுது, ரா மெட்டீரியல்ஸ், அதுவும் விலை அதிகமாச்சுன்னா சப்ளை எஃபெக்ட் ஆகுங்கிறாங்க. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபர்ம், சப்போஸ் ஒரு கம்பெனி வந்து இந்த டைம் சப்ளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க அப்ஜெக்டிவ் மாறி போச்சுனாக்கா சப்ளை எஃபெக்ட் ஆகுங்கிறாங்க. கவர்மெண்ட் பாலிசினால ஏதாவது ப்ராடக்ட்ஸு ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்காம போச்சு, அதிகமாகிடுச்சு விலை அப்படின்னாக்கா அதுவும் எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது இண்டிவிஜுவல் சப்ளை எஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே இப்போ தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ் ஆஃப் கமாடிட்டி இஸ் an important determinant of the supply of the commodity. When a producer produces the commodity, he incurs a lot of expenditures on the factors of production and raw materials etc., which we call cost of production. He can recover these costs by selling the product at certain price in the market. Since price is also average revenue, higher price will be average revenue and accordingly higher will the total revenue. So price is very important determinant to the supply. ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி கமாடிட்டியோட ப்ரைஸு. ஸோ ப்ரைஸ் அதிகமாக ஆயிடுச்சுனாக்கா உங்களுக்கு அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு பொருள் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் தேவைப்படுது ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் தயாரிக்கணுன்னாக்கா அந்த நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இருக்குது, நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, நிறைய மேன் பவர் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ரா மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆகட்டும், இது எல்லாமே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. இதை ரிகவர் பண்ணுறதுக்கு அந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கனாக்கா ஒரு சில சர்டன் ப்ரைஸ் வச்சுருப்பாங்க அந்த ஒரு மொபைலுக்கு, அதுதான் ஆவரேஜ் ரெவன்யூன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுனாக்கா ஆவரேஜ் ரெவன்யூ ஹையராக இருக்கும். ஸோ அதுதான் டோட்டல் ரெவன்யூவாக மாறுது. ஸோ சப்ளைக்கு ப்ரைஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டெக்னாலஜி அண்ட் ப்ரொடக்ஷன். An improvement in technology and production reduces the cost of production per unit of the commodity, which increases the margin and of the profit to the firm. This includes the firm to supply more of the commodity with the use of improved technology
On other hand, the uses of inferior technology increase the காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, டெக்னாலஜி ஒரு புது டெக்னாலஜி வந்துச்சுனாக்கா அது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டில் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது வந்து காஸ்ட் ரொம்ப கம்மி பண்ணிடுது. காஸ்ட் கம்மி ஆச்சுனாக்கா நிறைய ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அந்த பொருளை வந்து நிறைய அந்த கம்பெனியில் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அது பார்த்திங்கனாக்கா இந்த சப்ளையில் அதிகமாக கொடுக்க முடியுது. இது மார்ஜின் ப்ராஃபிட் அதிகமாகுது. ஏன்னா அவங்களுக்கு விலையும் கம்மியாகுது, காஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்மியாகிறதுனால மார்ஜின் ப்ராஃபிட் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ப்ரைஸ் இன்புட். Suppose the firm is producing ice cream and the price of the milk falls and the cost of the production per unit of ice cream will fall. It will lead to the increase of the margin of the profit. So the firm increase in the supply of ice cream. On the other hand, the price of the milk increases, the cost of production of the ice cream will increases. It will lead to the decrease of the margin of the profit and decrease in the supply of the ice cream. Thus the price of any input use production of commodity falls, that leads to decrease of the production. சரி, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி வந்து ஐஸ்கிரீம் தயாரிக்கிறதுனாக்கா பால் விலை கம்மியாகிடுச்சுனாக்கா டக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணுவாங்க, பால் நிறையா வாங்கிட்டு அது மூலமாக இவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாகிடும். சப்போஸ் பால் விலை வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுனாக்கா, ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பால் விலை கம்மியாக இருக்கும் போது, இப்போ வந்து பால் விலை ரொம்ப அதிகமாகிடுச்சுனாக்கா இவங்க என்ன பண்ணுவாங்க, பால் வந்து கம்மியாக தான் வாங்குவாங்க. அது மூலமாக ப்ரொடக்ஷன் கம்மியாகும், அது மூலமாக இவங்க மார்ஜினும் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ஆஃப் இன்புட்டு ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்கிறாங்க. தென் ப்ரைஸ் ஆஃப் அதர் ரிலேட்டட் கூட்ஸ். Supply of commodities also influenced by the price of other related goods. Let us suppose that the farmer produces two goods, wheat and rice, with the help of given resources. The price of the rice increases. It will be more profitable for the farmer to produce more rice, and the farmer will divert his resources from production of wheat to the production of rice. As the result, the supply of rice will be increased and the wheat will be decreased. On the other hand, the fall of price of rice and the result and the decrease of the supply of the rice and increase in the supply of the wheat. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு எக்ஸாம்பிள், இந்த ப்ரைஸு ரிலேட்டட் டு கூட்ஸ். இப்போ ஒரு விவசாயி இருக்கார், அவர் ஒரு நிலத்தில் வந்து கோதுமையும் விளைவிக்கிறாரு, அரிசியும் விளைவிக்கிறாருனாக்கா, அரிசிக்கு நல்ல விலை போகுதுனாக்கா அவர் என்ன பண்ணுவார், கோதுமைக்கு பதிலாக அரிசியை வந்து நிறையா விளைவிக்க ஆரம்பிச்சிடுவார். இது மூலமாக என்ன ஆகுதுனாக்கா, மார்க்கெட்டில் அரிசியோட சப்ளை அதிகமாகிடும், விலை கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதே பார்த்திங்கனாக்கா கோதுமையோட சப்ளை கம்மியாக இருக்கும், அவர் கோதுமைக்கு டிமாண்ட் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ இது மூலமாக பார்த்திங்கனாக்கா ப்ரைஸ் வந்து ரிலேட்டட் டு ஈச் அண்ட் எவ்ரி கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Next, objectives of firms. Different firms have different objectives. Some firms have the objectives of maximum their processing profits, whereas some have the objectives of maximizing the sale. Some of the other firms are the main objective to increase their goodwill, prestige, and some have the objectives of increase the employment opportunities. The firm having the objective to increase the sales of the supply more the commodity, even the lower price. The supply of the commodity is influenced by the priority given by the objectives of the firm, readiness and sacrifice one for the other. ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, எதுக்காக அவங்க வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில கம்பெனி வந்து ப்ராஃபிட்காக நடத்துவாங்க, ஒரு சில கம்பெனி வந்து மக்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக நடத்துவாங்க, ஒரு சில கம்பெனி வந்து கம்மியாக லாபம் இருந்தால் போதும் அப்படின்னு நடத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. சில கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜ்க்காக, குட்வில்காக நடத்துவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபர்ம்ஸும் மாறும். இது மூலமாக சப்ளை ஆஃப் கூட்ஸும் அஃபெக்ட் ஆகும், இல்லை மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. Then government policy. Government policy also influence the supply of the commodity. For example, if the government increase the rate of the value added tax or the sales tax on the commodity, it will increase the cost of the production per unit, which will decrease the supply of the commodity. On the other hand, the reduction of the tax of the commodity will decrease the cost of the production per unit and increase the supply of the commodity. ஸோ கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் மாறி போச்சுனாக்கா இந்த சப்ளையும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் அதிகமாக போட்டாங்க ஒரு ரா மெட்டீரியல்ஸ்க்கு அப்படின்னாக்கா இந்த கூட்ஸோட விலை அதிகமாகும் மார்க்கெட்டில். இதே கவர்மெண்ட் டேக்ஸ் கம்மியாக போட்டாங்க அந்த கம்பெனிக்குனாக்கா இந்த கூட்ஸ் அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, சப்ளை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் பாலிசிஸும் ஒன் ஆஃப் த